ஏதோ ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, ஒரு நெருக்கம், போராட்டம், என்ன பண்றேன்னு தெரியல, இந்த ஆளு பெரிய ஆளா இருக்கிறாரு, நமக்கு விரோதமாக காரியம் செய்யறாரு, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரோ, என்ன நடக்குமோ அப்படின்னு அச்சத்தோடு இருக்கிறீங்களா? உங்க ஊழியத்துல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய பிசினஸ்ல, நீங்க வசிக்கிற இடத்துல ஒன்றும் பயப்படாதுங்க. உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்ன செய்திருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 நாளாகமும் 20:17 நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அப்படிதான் சில காரியத்துக்கு நீங்க இப்ப யுத்தம் பண்ணுங்க, ஜெயம் தருவேன்னு சொல்லுவார். சில காரியத்துக்கு யுத்தம்லாம் பண்ண வேண்டாம், சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவருக்கு தெரியும் எங்க எப்படி யுத்தம் பண்ணி காரியத்தை செய்யணும்னு. கலங்காதங்க, பயப்படாதங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே, ஆண்டவரோட பெரிய ஆள் இந்த உலகத்துல யாருங்க இருக்கா? அமெரிக்க ஜனாதிபதியாவே இருக்கட்டுமே, அவரை விட பெரியவர் இயேசு. அவருக்கு மிஞ்சினவங்க இந்த உலகத்துல ஒரு சக்தியும் கிடையாது, ஒரு பெரிய பவரும் கிடையாது. அவர் தான் எல்லாத்தையும் விட பெரியவர். அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு பெரிய ஆட்களும் இல்லாமல் போய் விடுவாங்க. எதுக்கு பயப்படுறீங்க? அவரை சார்ந்து கொள்ளுங்க, கலங்காதுங்க, பயப்படாதுங்க. நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க, நான் அமைதியா இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிருங்க. கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க.